இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன, கர்த்தருக்கு பயப்படுகிறனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்ற நாளிலும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்ததினால் புகழப்படுகிற ஸ்திரீகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 21ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். 1:21, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே இந்த மருத்துவச்சிகளை குறித்து, சிப்பிராள் பூவாள் என்ற எபிரேய மருத்துவச்சிகளை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகளை அழிக்க அந்த மருத்துவச்சிகளிடம் கட்டளையிட்டிருந்த பொழுதும் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அந்த ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து அந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே எழுதியிருக்கிறது, நீதிமொழிகள் 29-25ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். பிரியமானவர்களே, இந்த மருத்துவச்சிகள் பார்வோனிடத்தில் வேலை செய்த பொழுதும் அவனுடைய கட்டளைகள் தேவனுக்கு விரோதமாக இருந்தபடியினால், அவர்கள் தேவனுக்கு பயந்தபடியினாலும் அவருடைய கட்டளைக்கு பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகளை அவர்களை உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தேவன் மகிழ்ந்து அவர்களுடைய குடும்பங்களை தழைக்க செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் வேலை செய்கிற இடங்களிலும் பணி செய்கிற இடங்களிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்ய நேரிடும் பொழுது, கர்த்தருக்கு மனுஷருக்கு பயப்படாதபடி கர்த்தருக்கு பயந்து அந்த காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பது உண்மை. இதே போல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தீமை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், தீமை செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன்னா பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டு நாவையை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தீய வழிகளில் போறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அனனியா சப்பீராள் என்ற 2 பேரை குறித்து பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் ஆதி திருச்சபையினுடைய காலத்தில் அவருடைய பேதுரு மற்றும் அவருடைய சீஷர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் பொதுவாக விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வைத்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். இந்த அனனியாவும் சப்பீராளும் தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று கர்த்தருக்கு பயப்படாததினால் அவர்கள் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மீதியை கொண்டு பேதுருவிடத்திலே கொடுக்கும் பொழுது, பேதுரு கேட்கிறார், நீங்கள் உங்கள் நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா என்று கேட்கும் பொழுது, அவளுடைய கணவனாகிய அனனியாவும் அவளுடைய மனைவி சப்பீராலும் சேர்ந்து, ஆம், நாங்கள் இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அப்போ பேதுரு, நீங்கள் பரிஸ்தாவிக்கு பயப்படாமல் போனது என்ன? நீங்கள் எனக்கு விரோதமாக அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக நீங்க பொய் சொல்லுகிறீர்கள். பிரியமானவர்களே, அந்த புரட்டு வாயையும் அந்த தீய வழிகளையும் கர்த்தர் வெறுக்கிறார். ஆனால் நாம் பார்க்கிற அந்த மருத்துவச்சிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய நாம் இப்படி அந்த இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினால் பார்வோன் நம்மை அழித்து விடக்கூடும், கொன்று விடக்கூடும் என்று இருந்தாலும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாமினுடைய மனைவி சாராளை குறித்து நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டு அவனை அழைத்து அவனுடைய சொந்த தேசத்தில் இருந்து கானானுக்கு அழைத்து சென்ற பொழுது அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனோடு கூட அவள் சாராள் சென்றதை நான் பார்க்க முடிகிறது. அதே போல கானானிலே அவர்கள் ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது எகிப்து தேசத்துக்கு போக நேரிடுகிறது. அப்போ சாராள் மிகவும் அழகுள்ளவளா இருந்தபடியினால் அவளை குறித்து ஆபிரகாம் பயந்து இவளின் நிமித்தம் அந்த எகிப்தில் உள்ள ஜனங்கள் அல்லது அதிபதிகள் நம்மை கொன்று இவளை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி
சாராளிடத்தில் சொல்லுகிறாள், என் நிமித்தம் நான் உன்னாலே எனக்கு உயிர் பிழைக்க மாட்டோம், எனக்கு நன்மை உண்டாகும்படியாகும், உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படியாகவும் உன்னாலே என் உயிர் பிழைத்திருக்கும்படியாகவும் உன்னை என் சகோதரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது அவருடைய சாராள் சொல்லியிருக்கலாம், இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான காரியம் என்று. அப்போ சாராள் மனைவி என்று சொன்னால் அவள் அழகுள்ளவள் என்பதால் அந்த ஆபிரகாமை கொன்று அவளை எடுத்துக்கொள்வார்கள் என்று பயந்து, நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், தைரியமாகவே அவளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் பார்வோனிடத்திற்கு. அப்போ இவள் நினைத்திருக்கலாம், நம்முடைய கணவன் பொல்லாங்கர் கையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததாகவே நினைத்திருக்கலாம். ஆனாலும் அவள் பயப்படாமல் கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் பிழைத்திருக்கும்படியாக அந்த காரியத்தை செய்தபடியினால் கர்த்தர் என்ன செய்தார், அவளை தொடாதபடிக்கு அந்த பார்வோனிடத்திலிருந்து விடுவித்தார், அவளை தப்புவித்தார், காப்பாற்றினார் என்று நான் பார்க்கிறோம். இதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லும் பொழுது, சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவளுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் சாராளுக்கு அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அவள் என்ன செய்தாள்னா, ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதபடிக்கு தன் கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் இட்ட அந்த அழைப்பை ஏற்று கணவன் செல்கிற பாதையில் எல்லாம் அவரோடு கூட சென்று அவளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் கணவனுக்கு நன்மை செய்து எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தது போல நீங்களும் இருந்தீர்களானால் அவளுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல சாராளை தேவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் ஏற்படுத்தினார். அவளிடத்திலிருந்து அந்த ஜாதிகளுடைய ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று ஒரு பெரிய மேன்மையை அவளுக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்து எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் அந்த நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை அது காட்டுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று சொன்னது போல சாராள் நன்மை செய்து தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்து கர்த்தருக்கு பயந்து அவள் ஜாதிகளுடைய தாய் என்று அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அதே போல ரெபேக்காளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவள் எலியேசர் தன்னுடைய எஜமானுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள வரும் பொழுது யாரை பார்த்து நான் கேட்கும் பொழுது, யார் ஆண்டவரே நீ குடியும் தண்ணீர் கேட்கும் பொழுது நீரும் குடியும் உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் ஒன்று கொடுப்பேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களே என் எஜமானுடைய மகனுக்கு பெண் என்று ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை கொண்டு வரும் பொழுது ரெபேக்காள் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாள். நம்ம அதில் வாசிக்கும் பொழுது அந்த எலியேசரோட அவன் 10 ஒட்டகங்களோடு கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு மாத்திரமல்ல, நான் ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறேன் என்று சொல்லி அவள் அநேக ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் வார்த்து அந்த நன்மையை செய்தபடியால் அவள் ஒரு பெரிய மேன்மையை கண்டடைந்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் நன்மை செய்யும் பொழுது, மனுஷர்களுக்கு பயப்படாதபடி கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்யும் பொழுது கர்த்தரால் புகழப்படுவோம், அவரால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தியான நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் என்று ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து மனுஷனுக்கு பயப்படாதபடி நன்மை செய்த ஸ்திரீகளை குறித்து நாங்கள் தியானித்து நாங்களும் அப்படியே எப்பொழுதும் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு மனுஷனுக்கு பயப்படாதபடி வாழவும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் உயர்ந்த அடைக்கலத்திலே நாங்கள் வைக்கப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வல்லமையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், உம்மையை மகிமைப்படுத்துகிறோம், துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை